Welcome back, students. So let us start from the nerve system of cockroach. So nerve system already நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து நம்ம from here we will start. Subesophageal ganglion is the motor center that controls the movement of the mouth parts, legs and wings. So ganglion subesophageal சொல்லும்போது இந்த பிளேஸ்ல தான் நம்ம ஆக்சுவலா வந்து பிரெயின் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். Here you can see that supraesophageal. So இந்த இடத்துல பிரெயின் இது கீழே தான் ஆக்சுவலா இந்த subesophageal ganglion இருக்கு. இந்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா பிரெயின் அதோட ஆக்டிவிட்டியை பண்ணும். அது மேக்ஸிமம் வந்து பிரெயின் எல்லாமே நம்ம ஈவன் நம்ம பாடியிலுமே வந்து பிரெயின் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் இட் இஸ் த மோட்டார் சென்டர். ஸோ மோட்டார் சென்டர் மீன்ஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் மோட்டார் ரீஜன் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேண்ட் லெக்கோட மூவ்மெண்ட்ஸ், நம்ம வாக்கிங் பண்றது, இது எல்லாமே வந்து மோட்டார் சென்டர் தான். ஸோ அது மோட்டார் சென்டர்ல பிரெயின் கண்ட்ரோல் இல்லாம போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எதுவுமே வந்து கண்ட்ரோல்ல இருக்காது. நம்மளோட லெக்ஸா இருக்கலாம், இந்த கை காலா இருக்கலாம், நம்மளோட மூவ்மெண்டா இருக்கலாம், இது எதுவுமே வந்து கண்ட்ரோல்ல இருக்காது. அப்ப கண்ட்ரோல்ல நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜரா வந்து பிரெயின் தான். அப்ப இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ when coming to even cockroach நம்ம எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா they are having that motor center இருக்கு that controls the movement of mouth parts, legs and wings. ஸோ மவுத் பார்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது, ஈவன் லெக்ஸோட மூவ்மெண்ட்டையும் இது கண்ட்ரோல் பண்ணுது, விங்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய subesophageal ganglion தான். And here you can see this. See here. ஸோ இது வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுத்தது. இதான் நம்ம சொன்ன கேங்லியான். ஸோ நம்ம லாஸ்ட் இதுலயே நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா see here it's we are having like double ventral nerve cord. So double, அதனாலதான் இந்த இமேஜ்ல இந்த டயக்ராம்ல நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈவன் ஃபர்ஸ்ட் டயக்ராமா இருக்கலாம், செகண்ட் டயக்ராமா இருக்கலாம், ரெண்டுமே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா லைக் டபுளா இருக்கு பாருங்க. ஸோ ஒரு டபுள் லைனிங் மாதிரி இருக்கு. இது டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்ட். அண்ட் இந்த பொசிஷன்ல பாருங்க, இது நம்மளோட கட் ரீஜன். ஸோ இதை நம்ம விட்டுறலாம், இது தேவையில்லை. அண்ட் இது வந்து ஹெட்ல இருக்கக்கூடிய பிளேஸ். செரிப்ரல் மீன்ஸ் ஹெட். ஸோ செரிப்ரல் கேங்லியன் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த கேங்லியன் நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நடுவில் இருக்க பொசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நாட் லைக் ஸ்ட்ரக்சர் தான் வந்து கேங்லியான். நாட் முடிச்சு போட்ட மாதிரி இருக்கும், அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா கேங்லியான் சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து செரிப்ரல் கேங்லியா. இது வந்து செரிப்ரல் கேங்லியா. அண்ட் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றாங்கன்னா சர்கம்யூசோஃபேஜியல் கனெக்டிவ்ஸ். ஸோ யூசோஃபேஜியல் ரீஜன் இருக்கு. தென் அதுக்கு கீழே தான் வந்து ஆக்சுவலா சப்யூசோஃபேஜியல் கேங்லியான். சர்க்கம் கீழே தான் சப் இருக்கு. தென் இது எல்லாமே தொராக்சிக் ரீஜன்ல இருக்கு. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், நம்ம ட்ரக்கியாவை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம பார்த்துருந்தோம். ஸோ தொராசிக் லேட்டரல் சைடில் தொராசிக் ஓப்பனிங்ஸ் இருந்தது, தொராசிக் கீழே தான் அப்டாமினல் ஓப்பனிங்ஸ் இருந்தது இல்லையா. ஸோ தொராசிக் கேங்லியன் இது ரெண்டுமே ஆக்சுவலாக வந்து தொராசிக் கேங்லியன் இது வரைக்கும். அண்ட் அதுல இருந்து தென் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அப்டாமினல் கேங்லியான். ஸோ மொத்தம் 8 வரைக்கும் நம்ம வந்து இந்த ட்ரக்கியா தான் பார்த்தோம். பட் இது கீழே இருந்து வர்றது எல்லாமே வந்து டோட்டலா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அப்டாமினல் கேங்லியான். இது எல்லாமே அப்டாமினல் கேங்லியான். அண்ட் இதுல இந்த பொசிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க வென்ட்ரல் நர்வ் கார்ட். பிகாஸ் வி நோ தட் காக்ரோச்சை பொறுத்த வரைக்கும் டார்சல் இருக்குமா இல்ல வென்ட்ரல்ல இருக்குமான்னு நம்ம இதுக்கு முன்னாடி தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்வெர்டிபிரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கு இன்கேஸ் வென்ட்ரல் நர்வ் கார்டு இருந்ததுன்னா அது வென்ட்ரல் பொசிஷன்ல தான் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இயர்த்வார்ம்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஈவன் இயர்த்வார்ம்லயுமே வென்ட்ரல் சைடு தான். ஓகே, ஸோ வென்ட்ரல் பொசிஷன் தான் இருக்கும், அதுக்கு மாறாது. ஆனா அனிலிடால இருந்து தான் நர்வ் கார்டுன்றது நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம சொல்ற பொரிஃபராவா இருக்கலாம், சிலின்ட்ரேட்ஸ், நிடேரியா, பிளாட்டிஹெல்மின்தஸ், சஸ்கெல்மின்தஸ், இது வரைக்குமே வந்து நர்வஸ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஓகே, பட் கமிங் டு த ஜெல்லி ஃபிஷ், அதுக்கு ஒரு ஸ்டிங் செல்ஸ் மட்டும் தான் இருக்குமே தவிர அதுக்கும் நர்வ் சிஸ்டத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்போ ஜெல்லி ஃபிஷ் நம்ம சொல்லும் போது அதுல வந்து ஒரு we have seen like a nidocytes அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா. அந்த nidocytes அப்படின்றது இட்ஸ் ஸ்டிங் செல்ஸ். அது வந்து ப்ரொடெக்ட் பண்ண செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம்காக அது யூஸ் பண்ணக்கூடிய ஒன் டைப் ஆஃப் செல், அவ்வளவுதான். அதுக்கும் நர்வ் சிஸ்டம்க்கும் எந்த ஒரு ரிலேஷனும் கிடையாது. அண்ட் லாஸ்ட் இது பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் லாஸ்ட் அப்டாமினல் கேங்லியா. இதுதான் வந்து லாஸ்ட் அப்டாமினல் கேங்லியா கொடுத்துருக்காங்க. பட் இன் கேஸ் செகண்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியர் இருக்கும். பட் இட்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட். ஐ காட் இட் ஃப்ரம் நெட் சோர்ஸ். See here, இதுலயே அதே மாதிரி அந்த டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டை அழகா காட்டியிருக்கிறாங்க. கேங்லியானும் நல்லா கிளியரா தெரியுது. ஆனா கேங்லியான் பாத்தீங்கன்னா அப்டாமினல் கேங்லியா போக போக
அந்த கேங்லியன் அந்த அளவுக்கு நமக்கு கிளியரா தெரியல, பட் அதுவும் வந்து கேங்லியன் தான். ஃபர்ஸ்ட் யூ கேன் see here is the brain and circumpharyngeal connective. ஸோ இதெல்லாமே circumpharyngeal connective. இது ஆப்டிக் நர்வ். ஆப்டிக்ன்றது நம்மளோட ஐஸோட கனெக்ட் ஆகுறது. இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபர்ஸ்ட் பிக்சரை விட இது இன்னும் கொஞ்சம் கிளியரா கொடுத்துருக்காங்க. யூ கேன் see here இந்த இடம் வந்து ஆப்டிக் நர்வ் கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஆன்டரின் நர்வ். ஆப்டிக் நர்வ் அப்படின்றது நம்மளோட ஐஸோட காக்ரோச்சோட ஐஸோட கனெக்ட் ஆகுறது. ஆன்டரின் நர்வ் அப்படின்றது வந்து ஆண்டனாவோட. ஸோ ஆண்டனாவோட கனெக்ட், பிகாஸ் வி நோ தட் ஆண்டனா இஸ் ஒன் ஆஃப் த சென்சரி ஆர்கன் இன் காக்ரோச். ஸோ அதனால ஆன்டரின் நர்வோட இருக்கு. அண்ட் இது பாத்தீங்கன்னா நர்வ்ஸ் டு மவுத் பார்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நர்வ்ஸோட இருக்கக்கூடியது. அண்ட் அதுக்கு கீழே சப் ஈசோஃபேஜியல் கேங்லியான். சர்க்கம் கடத்து இவ்வளவு இருக்கு. ஆக்சுவலா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா சர்க்கம் கடத்து கீழே சப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா சர்க்கம் கடத்து இந்த இதெல்லாம் தாண்டி கொடுத்துருக்காங்க அழகா. அண்ட் சப் ஈசோஃபேஜியல் கேங்லியான். தென் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ப்ரோ தொராசிக் கேங்லியான். நமக்கு சிம்பிளா வந்து தொராசிக் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் இங்க பாருங்க ஒரு ஃபர்ஸ்ட் 3 வந்து தொராசிக் ரீஜனை பொறுத்த வரைக்கும் 1 2 3. ஸோ இந்த 3 வந்து நம்ம தொராசிக் கேங்லியன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா செகண்ட்ல ரொம்ப அழகா கிளியரா கொடுத்துருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா ப்ரோ தொராசிக் கேங்லியன். ப்ரோ மீன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் மீசோ செகண்ட் இருக்கிறது மீசோ தொராசிக் கேங்லியான். மீசோ மீன்ஸ் மிடில். ஓகே, ஸோ அப்ப அதுக்கு அடுத்து இன்னொருத்தவங்க வரணும். தட் இஸ் நத்திங் பட் மெட்டா தொராசிக் கேங்லியான். ஸோ மெட்டாவுக்கும் ப்ரோவுக்கும் இருக்க இடையில இருக்கவங்க தான் மீசோ, மிடில் இருக்கவங்க. அண்ட் மெட்டான்றது லாஸ்ட் இருக்கிறது. ஸோ மெட்டா தொராசிக் கேங்லியான். அண்ட் அதுல இருந்து லாஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்குமே நம்ம சொல்ற அப்டாமினல் கேங்லியான்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் அப்டாமினல் கேங்லியன் கொடுக்குறாங்க. அண்ட் திஸ் இஸ் டபுள் நர்வ் கார்ட் அண்ட் இட் இஸ் இன் வென்ட்ரல் நர்வ் கார்ட். அண்ட் லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இட்ஸ் 6th அப்டாமினல் கேங்லியான். அதான் லாஸ்ட்ன்றது இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் we will go to the next slide. So it lies below the esophagus. So இந்த இடத்துல வந்து எதை வந்து it lies அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா sub esophageal. Okay, so sub esophageal lies below the esophagus. Esophagus கீழே தான் இருக்கு. அதனால sub esophageal and formed by the fusion of paired ganglia of mandibular. So mandible, maxillary, labial இது எல்லாமே வந்து இன்செக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மவுத் பார்ட்ஸ். ஈவன் நீங்க இன்செக்ட்ஸ் இதை மட்டும் கிடையாது, ஆண்ட் நீங்க எடுத்தாலும், காக்ரோச் நீங்க எடுத்தாலும், சாரி காக்ரோச் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், மொஸ்கிட்டோ நீங்க எடுத்தாலுமே, மொஸ்கிட்டோ, ஆண்ட்ஸ், நிறைய இன்செக்ட்ஸ் லைக் ஸ்டிக் பக், நிறைய பக்ஸ் எல்லாம் நீங்க இன்செக்ட்ஸ் நீங்க எடுத்தா கூடமே மேக்சிமம் வந்து அதுக்கு இதே மாதிரியான மவுத் பார்ட்ஸ் தான் இருக்கும். மேண்டிபிள், மேக்ஸிலரி, லாபியா, அந்த பார்ட்ஸ் எல்லாமே மவுத் பார்ட்ஸா இருக்கும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. பை தி ஃபியூஷன் ஆஃப் paired ganglia of mandibular. இது எல்லாமே இருக்கு. paired ganglia. ஓகே, இதோட தான் கனெக்ட் ஆகுது மவுத் பார்ட்ஸோட. A pair of circumesophageal connectives. So subesophagealக்கு மேல தான் நம்ம சர்க்கம் பார்த்தோம். So circum connectives என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Circumesophageal connectives is present around the esophagus. இதுவும் esophagus கிட்ட தான். Connecting the supraesophageal ganglion with the subesophageal ganglion. ஸோ சர்க்கம் வந்து சப்போட எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சுப்ரா ஈசோஃபேஜியல் கேங்லியான் சப் ஈசோஃபேஜியலோட கனெக்ட் ஆகுது அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்ட் இஸ் சாலிட். சி ஹியர், இது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம லாஸ்ட் செக்ஷன்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. இட்ஸ் a சாலிட் ஒன். நமக்கு இருக்கிறது டியூபுலாரா இருக்கும். வெர்டிபிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் we are having a dorsal tubular nerve cord. ஆனா invertebrates பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a ventral solid nerve cord. அப்படிதான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க solid, double ventral nerve cord is solid and ganglionated arises from the subesophageal ganglion and extend up to the 7th abdominal segments. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 7th abdominal segments வரைக்குமே வந்து சப் ஈசோஃபேஜியல் கேங்லியன் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கேங்லியன் அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப இன்டெப்தா நம்ம போகிறது இல்லை, ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். 3 thoracic ganglia are present, one in each thoracic segment. So அது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். You can see here 3 thoracic ganglia is present and one in each segment. அந்த ஃபர்ஸ்ட் என்னன்றத நம்மளோட புக்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க, நம்ம இதுல பண்ணல. ஒன் இன் ஈச் thoracic segment. அப்போ அந்த ஒன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா
ப்ரோதொராசிக் கேங்லியான், மீசோதொராசிக் கேங்லியான் அண்ட் மெட்டாதொராசிக் கேங்லியான். ஸோ இந்த 3 இருக்கு. அடுத்தது 6 abdominal ganglion in the abdomen. See here, second imageல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். This is first abdominal ganglion, second, third, fourth, fifth and the sixth. So டோட்டலா வந்து abdominal 6 இருக்கு, thoracicல 3 இருக்கு. ப்ரோ, மீசோ அண்ட் மெட்டா அண்ட் abdominalல டோட்டலா 6 இருக்கு. அது ரொம்ப அழகா கிளியரா கொடுத்துருக்காங்க. And in cockroach the sense organs like, so sense organs எப்படி நமக்கு வந்து skin, eyes, ears, tongue and then நோஸ், இது மட்டும் நம்ம சொல்லாம நிறைய நம்ம பாடியில அது மட்டும் இல்ல, 5 சென்சரி ஆர்கன் மட்டும் கிடையாது. இன்னர் பாடி நம்ம சொல்லும்போது எல்லாமே வந்து சென்ஸ் பண்ணி தான் பண்ணும். ஸோ தேர் ஆர் சோ மெனி சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ சேம் வைல் ஒரு காக்ரோச் நம்ம சொல்லும் போது அதுக்கு ஆண்டனா மட்டும் தான் சென்சரி ஆர்கன் அப்படின்றது கிடையாது. ஸோ காக்ரோச்ல சென்சரி ஆர்கன்ஸ் ஆர் ஆண்டனா அண்ட் காம்பவுண்ட் ஐஸ் இருக்கு, and labrum, maxillary palps, labial palps and anal cerci. இது எல்லாமே சென்சரி ஆர்கன் தான். ஸோ ஏனல் செர்சை ஆல்ரெடி நம்ம வந்து செக்ஸ் டிஃபரன்சியேஷன் நம்ம சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். மேலுக்கும் ஃபீமேலுக்கும் நம்ம ஏனல் செர்சை எந்த மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்லிட்டு. த ரிசெப்டார் ஃபார் டச். ஸோ டச், இப்போ டச்சுக்கான சென்ஸ் நம்ம ஸ்கின் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து டச்சுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக்மோ ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் திக்மோ ரிசெப்டார்ஸ் is located in the antenna. அந்த டச் சென்ஸ் பண்றது எல்லாமே வந்து, அப்போ ஏதாவது நம்ம வந்து காக்ரோச் நம்ம ஆண்டனா டச் பண்ணா அதுக்கு தெரியும் அதுக்கு அந்த மாதிரி தெரியும். someone is touching the antenna அப்படின்றது வந்து சென்ஸ் பண்ணும். அண்ட் maxillary palpsலயும் இருக்கு, செர்சைல இருக்கு, ஈவன் anal cerciலயுமே அந்த டச்க்கான ரிசெப்டார்ஸ் இருக்கு. the receptor for smell. ஸோ ஒரு காக்ரோச் ஸ்மெல் பண்றது பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நீட்ல கேட்கும் போது டச்க்கான ரிசெப்டார் ஃபார் டச் ஆர் ரிசெப்டார் ஃபார் ஸ்மெல் அப்படின்லாம் வந்து மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க. தே ஜஸ்ட் கிவன் லைக் திக்மோ ரிசெப்டார், ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு கெட் டு நோ தட் ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார்னா ஸ்மெல்லுக்கானது, திக்மோ ரிசெப்டார்னா டச்சுக்கானது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் உங்களால அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஈஸியானதுதான். receptor for smell, olfactory receptors is found on the antenna. So even antenna என்றது டச்சையும் வந்து சென்ஸ் பண்ணுது, at the same time ஸ்மெல்லையும் வந்து இதுல சென்ஸ் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. The next one, the receptor for taste. So even cockroach கூட டேஸ்ட் நல்லா இருந்தா சாப்பிடும்னு நினைக்கிறேன். ஸோ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அது நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா கஸ்டேட்டரி ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கஸ்டேட்டரி ரிசெப்டார் இஸ் ஃபவுண்ட் இன் த பால்ப் ஆஃப் maxilla and labium. ஸோ கண்டிப்பா டேஸ்டுக்கான ரிசெப்டார் அதோட மவுத் பார்ட்ஸ்ல தான் இருந்தாகும், அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு எப்படி வந்து டேஸ்டுக்கான ரிசெப்டார்ஸ் வந்து டேஸ்ட் பட்ஸ் நம்ம டங்ல இருக்கு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி இதுக்கு வந்து டேஸ்டுக்கான ரிசெப்டார்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா maxilla and labium. So pulps of maxilla, labium ரெண்டுத்துல இருக்கு. அண்ட் தெர்மோரிசெப்டார்ஸ். ஸோ தெர்மோ மீன்ஸ் டெம்பரேச்சர், தெர்மோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ தெர்மோமீட்டர் போது டெம்பரேச்சரை மெஷர் பண்றது தான் நம்ம வந்து தெர்மோமீட்டர் நம்ம சொல்றோம். ஸோ அதே மாதிரி தெர்மோரிசெப்டார்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் டெம்பரேச்சரை வந்து சென்ஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் 4 டார்சல் செக்மெண்ட்ஸ் ஆன் த லெக்ஸ். ஸோ அதுக்கு வந்து we know already know that it's a hexapoda. ஸோ ஹெக்ஸாபோடா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு 3 pairs of legs நம்ம சொல்லியிருந்தோம். ஹெக்ஸா மீன்ஸ் 6, போடா மீன்ஸ் லெக். ஸோ 3 pairs இருக்கு. 3 pairsனா போதுக்கு மொத்தமா 6 கால் இருக்கும் டோட்டலா. 6 pair கிடையாது, 6 இருக்கு டோட்டலா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் 4 தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 டார்சல் செக்மெண்ட்ஸ் அந்த லெக்ல தெர்மோரிசெப்டார்ஸ் இருக்கு. அப்ப மீதி அதாவது ஃபர்ஸ்ட் 2 பேர்ல இருக்கு. The receptors for cardotonal is found on the anal cerci. Cardotonal. So even tone means அந்த சவுண்ட் அந்த இது எல்லாமே வந்து அப்சர்வ் பண்றது, அந்த சென்ஸ் பண்றது எதுலன்னு பாத்தீங்கன்னா anal cerci. அந்த வைப்ரேஷன், லேண்ட்ல வரக்கூடிய வைப்ரேஷன்ஸ், ஈவன் நம்ம ஒரு ஹியூமன் ஏதாவது வந்தாங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த 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 கால்ல வரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் இது எல்லாமே சென்ஸ் பண்றது வந்து anal cerciல இருக்கு, which responds to air or earthborne vibrations. See here அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏர்ல வரக்கூடிய சென்ஸா இருக்கலாம். ஸோ ஏர்ல வரக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்து அந்த சவுண்ட் எல்லாமே வந்து அதால ஈஸியா சென்ஸ் பண்ண முடியும். ஸோ வெதர் இட் இஸ் கிரியேட்டட் பை நேச்சர் ஆர் ஹியூமன் பீயிங், அந்த வந்து அது ஈஸியா சென்ஸ் பண்ணும். அதே மாதிரி எர்த் பார்ன் வைப்ரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல,
அதாவது லேண்டோட இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா அதால வந்து ஈஸியா அந்த 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 நேச்சர் டிசாஸ்டர் எல்லாமே ஈஸியா அதால வந்து சென்ஸ் பண்ண முடியும். லைக் ஒரு எர்த்குவேக்கா இருக்கலாம், சுனாமியா இருக்கலாம், இதெல்லாமே வந்து ஈஸியா அதால சென்ஸ் பண்ண முடியும். பிகாஸ் அது வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷன் அது நல்லாவே ஃபீல் பண்ண முடியாதனால அதை எர்த்பார்ன் வைப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் போட்டோ ரிசெப்டார்ஸ். போட்டோ மீன்ஸ் லைட், ரிசெப்டார் மீன்ஸ் நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ லைட் நம்ம டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ற மாதிரியே இந்த அனிமலும் வந்து லைட்டையும் சென்ஸ் பண்ணுது. ஸோ தட்ஸ் வெரி given as photoreceptors of the cockroach consist of a pair of compound eyes. ஸோ இதுல வந்து photoreceptors எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது காம்பவுண்ட் ஐஸ்ல தான் இருக்கு. ஸோ கம்மிங் டு த ஐஸ் ஆஃப் இன்செக்ட். ஸோ நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு நார்மல் ஐ இன்செக்ட்ஸ்க்கு இருக்காது, எஸ்பெஷலி காக்ரோச்க்கு. இதுக்கு எந்த மாதிரியான ஐஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are having like compound eyes. காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் உங்களோட நம்ம ஸ்கூல்ஸ்ல வந்து லேப் நீங்க வந்து இருந்ததுன்னா போய் பாருங்க, அங்க வந்து மைக்ரோஸ்கோப் இருக்கும். ஸோ மைக்ரோஸ்கோப்ல யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் லென்ஸ் தான். ஏன் காம்பவுண்ட் லென்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மைக்ரோஸ்கோப்ல மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம் நம்ம பார்ப்போம். ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆர்கனிசம் தான் நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்ல அப்சர்வ் பண்ணுவோம். அதுக்காக தான் நம்ம வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதுல இருக்க யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் காம்பவுண்ட். பிகாஸ் காம்பவுண்ட் லென்ஸ் எப்போதுமே என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அந்த இமேஜை மேக்னிஃபை பண்ணி காட்டும். ஒரு 100 times, ஒரு 400 times மேக்னிஃபை பண்ணி காட்டும். அதனாலதான் அது நம்ம காம்பவுண்ட் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த அனிமல்ஸ்ல இருக்கக்கூடிய எஸ்பெஷலி இந்த இன்செக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஐஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் ஐஸா இருக்கும். ஏன்னா அது வந்து நாக்டர்னல் ஹேபிட்டடா இருக்கு, நைட் டைம் தான் ஆக்டிவா இருப்பாங்க. அதுவும் வந்து சின்ன சின்ன அதோட ஃபுட் எல்லாமே வந்து ஆம்னிவோரஸ். ஸோ சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் கூட அது வந்து சாப்பிடும் கண்டிப்பா. அப்போ சின்ன இன்செக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அதோட ஐஸ்க்கு ஈஸியா கிளியரா தெரியும். அதுக்காக அது என்ன யூஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் ஐஸை யூஸ் பண்ணும். ஸோ சின்ன இன்செக்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஈஸியா மேக்னிஃபை பண்ணி காட்டும். ஸோ தே கேன் use for that. So photoreceptors வந்து compound eyesல இருக்கு. At the dorsal surface of the eye, அதுவும் எந்த சைடுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா dorsal surfaceல இருக்கு. Each eye is formed of about 2000 simple eyes called the ommatidia. இந்த ommatidia நீங்க எங்கேயாவது படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கும்னு உங்களுக்கு நம்புறேன். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அனிமல் கிங்டம் அனிமேலியால ommatidia பத்தி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அட் த சேம் டைம் அதோட பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனும் உங்களுக்கு அதில் நான் கொடுத்துருக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் திரும்பி நான் உங்களுக்கு இதுலேயே நான் கொடுத்துருக்கிறேன், இமேஜஸ் நான் கொடுத்துருக்கிறேன். லெட் மீ ஷோ தட். ஸோ ஈச் ஐ இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் அபவுட் 2000 சிம்பிள் ஐஸ் கால் த ommatidia. சிங்குலர்ல ommatidium அப்படின்னு நம்ம சொல்லுவோம். த்ரூ விச் த காக்ரோச் கேன் ரிசீவ் செவரல் இமேஜஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ ஈஸியாக அதெல்லாம் கிடைக்க முடியும். திஸ் கைண்ட் ஆஃப் விஷன் இஸ் நோன் அஸ் மொசைக் விஷன் வித் மோர் சென்சிட்டிவிட்டி பட் லெஸ் ரெசல்யூஷன். மொசைக் விஷன்னா ஒரு கிளியரா நம்ம பாக்குற மாதிரி கிளியரா இருக்காது. மொசைக் விஷன் அதுவும் உங்களுக்கு நான் காட்டுறேன். எதுக்காக வந்து மொசைக் விஷன் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நல்ல கிளியர் சென்சிட்டிவிட்டியா இருக்கும். நல்ல நல்ல பக்காவா கிளியரா இருக்கிறதுனால அதால வந்து அந்த ஈஸியா அந்த ப்ரே வந்து ஈஸியா அதை கேட்ச் பண்ண முடியும். கிளியரா இருந்துச்சுன்னா அது எங்க மூவ் ஆகுதுன்றது அதுக்கு தெரியாது காம்பவுண்ட் ஐஸ்ல. ஸோ அதுக்கு வந்து லெஸ் ரெசல்யூஷன் இருக்கிறதுனால ஈஸியா அதை கேப்சர் பண்ணிடும். Let me show that. Just a minute. See. So this is the fact about arthropod eyes. Arthropod eyes, especially insects, நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா இதை நம்ம சொல்லலாம். Arthropod eyes are called compound eyes because they are made up of repeating units, ommatidia. So ommatidiaன்றது அதுல நிறைய இருக்கும். அதாவது சிங்கிள் ஐல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2000 ommatidium cells சேர்ந்துதான் ommatidia நம்ம சொல்றோம். So imagine ஒரு ஐஸ்ல மட்டும் அது கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் இருக்கு. So each of which functions as a separate visual receptor. So ஒண்ணுமே செப்பரேட் விஷுவல் ரிசெப்டரா இருக்கு. அடுத்த ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க பாருங்க. What is the difference between the compound eye and simple eyes? We are having simple eyes. We humans like vertebrates இருக்க அனிமல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சிம்பிள் ஐஸ் தான் இருக்கும். காம்பவுண்ட் ஐஸே எந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு இருக்கும்னு பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி ஆர்த்ரோபோட்ஸ்க்கு தான் அதிகமா இருக்கும். மற்ற ஃபைலம் நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம் இல்லையா, அனிலிடா, ஆர்த்ரோபோடா, பொரிஃபெரா, அனிலிடா, ஆர்த்ரோபோடா வருது, மொலஸ்கா, எக்கினோடோமேட்டா அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன பொரிஃபெரா, சிலியன்ட்ரேட்ஸ், இதுல வரக்கூடிய இந்த ஃபைலம்ல எதுக்குமே வந்து காம்பவுண்ட் ஐ ஸ்ட்ரக்சர் இருக்கவே இருக்காது.
மேக்ஸிமம் இருக்காது. பட் எஸ்பெஷலி சம் கேசஸ்ல எக்ஸ்கியூஸ் மீ, சம் கேசஸ்ல இருந்திருக்கலாம். நம்ம அதை வந்து சில ரொம்ப ரேரா இருக்கிறதுனால நம்ம அதை ஒமிட் பண்ணிடுவோம். காம்பவுண்டைஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது அதிகமா இருக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்த்ரோபோட்ஸ் தான். ஓகே, ஸோ ஆர்த்ரோபோட்ஸ்ல தான் இருக்கு. அண்ட் சிம்பிள் ஐஸ்க்கும் காம்பவுண்ட் சைஸ்க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் அது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சிம்பிள் ஐக்கு நமக்கு வந்து கிளியரா தெரியும் விஷன், அந்த அளவுக்கு வந்து நம்ம மேக்னிஃபை பண்ணி பார்க்க முடியாது ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. ஓகே, பட் அதுவே காம்பவுண்ட் ஐஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விஷன் மொசைக் விஷனா இருக்கும். நம்ம ஆனா சிம்பிள் ஐஸ்ல கிளியர் விஷனா இருக்கும், காம்பவுண்ட் ஐஸ்ல மொசைக் விஷனா இருக்கும். மொசைக் விஷனா இருக்கிறதுனாலயே அது ஒரு நல்ல லெஸ் ரெசல்யூஷன்ல இருக்கும். ஸோ லெஸ் ரெசல்யூஷன் இருக்கிறதுனால அந்த அனிமல்ஸை ஈஸியா வந்து கேப்சர் பண்ணிடும், அதோட ஃபுட்டை வந்து ஈஸியா அது கேட்ச் பண்ணும். Why is mosaic vision with less resolution seen in cockroaches? எதுக்காகன்னு கேக்குறாங்க. Because it is a nocturnal habit. ஒரு mosaic vision with less resolution ஓட இருக்கும்போது அந்த அனிமல் வந்து ஈவன் டார்க்லயுமே நைட் டைம்ல நம்ம லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிருப்போம் இல்லையா? ஸோ ஹியூமன்ஸ் நம்ம வீட்டுல கண்டிப்பா வந்து லைட்ஸ் எல்லாம் நைட் ஆஃப் பண்ணிருப்போம். அப்போ நைட் டைம் டார்க்கா இருக்கு, பிளஸ் ரொம்ப கிளியராகவும் இருக்காது. அப்போ அந்த டைம்ல வந்து இந்த காம்பவுண்ட் ஐஸ் உள்ள எஸ்பெஷலி இந்த காக்ரோச்சஸ் பாத்தீங்கன்னா இந்த மொசைக் விஷன் லெஸ் ரெசல்யூஷன் இருக்கிறதுனால ஈஸியா அதால அந்த பிரேவை கேப்சர் பண்ண முடியும். அதுதான் வந்து முக்கியமான ரீசன். ஸோ லெட் மீ ஷோ த நெக்ஸ்ட் பிக்சர். See, this is a compound eye in mosaic vision. ஸோ இது வந்து நம்ம நார்மலா பார்க்கும்போது ஒரு ஹியூமன் ஐயால நம்ம பார்க்கும்போது நமக்கு இப்படிதான் தெரியும். ஃபர்ஸ்ட் பிக்சர் தான் நமக்கு தெரியும், சரியா? ஆனா அதுவே ஒரு இன்செக்ட் பாக்குது, ஒரு ஆர்த்ரோபோட் பாக்குதுன்னு இமேஜின் பண்ணுங்க. See here, இது பாருங்க எப்படி இருக்குன்னா ஒரு இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு அனிமல் கிங்டம்லேயே காட்டியிருக்கிறேன். பட் ஒன்ஸ் அகேன் ஐ வில் ஷோ தட் ஃபார் யூ. அதுல பாத்தீங்கன்னா ஹெக்ஸகன் ஷேப்ல ஒரு நம்ம பென்சின் ரிங் போடுவோம் இல்லையா? பென்சின் ரிங்ல ஒரு ஹெக்ஸகன் ரிங் மாதிரி தான் போடுவோம். ஸோ அதே மாதிரி குட்டி குட்டி பாக்ஸா இருக்கும், ஒரு ஹனி ஹைவ் மாதிரி தான் இது பாக்குறதுக்கு இருக்கு. See, இதுதான் வந்து நம்ம சொன்ன ஒமட்டிடியா ஐ, ஒமட்டிடியம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒமட்டிடியம். ஒமட்டிடியம் செல்ஸால ஆனது. சிங்கிள் யூனிட்டை நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா ஒமட்டிடியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மொத்தமா சேர்த்து ஒமட்டிடியா. இது கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா 2000 செல்ஸ் இருக்கும், இதுல ஒரு 2000 செல்ஸ் இருக்கும். இதுல கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். See here, ஒன்னொன்னுமே வந்து பாக்குறதுக்கு இது ஒன்னொன்னுமே வந்து ஒமட்டிடியம் அப்படின்னு தான் நமக்கு சொல்லியிருக்கோம். ஓகே, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் டாபிக். ஸோ இதோட நம்ம nerve system in cockroach complete ஆகுது. And then we will go to the next one. Cockroaches survive without a head. இது ஒரு நல்ல ஒரு ஃபேக்ட். காக்ரோச்சஸ் வந்து இது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கோம், பட் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டோம். இது வந்து ஹெட் இல்லாம சர்வை பண்ணுவோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா காக்ரோச் கேன் லிவ் ஃபார் அ வீக் வித்தவுட் இட்ஸ் ஹெட். ஸோ ஹெட் இல்லாம அதால இருக்க முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. டு த மேக்ஸிமம், டு சம் எக்ஸ்டென்ட் தான், அதாவது ஒரு வாரத்துக்கு அதால இருக்க முடியும். டியூ டு தியர் ஓப்பன் சர்க்கிட் சிஸ்டம் and the fact that they breathe through little holes on each of their body segments, since they are not dependent on the mouth or head to breathe. நமக்கு வந்து பட் we are dependent on head தான். நமக்கு ஏன்னா நம்மளோட nostrils எல்லாமே வந்து ஹெட்ல தான் அட்டாச் ஆகுது. நமக்கு தலை இல்லைன்னா கண்டிப்பா நம்மளால சர்வை பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம சொல்லல. பட் ஆனா இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், ஏன்னா ட்ரக்கியான்றது அதோட ஹெட்ல இருந்து வர்றது கிடையாது, தொராக்ஸ்ல இருந்தே நம்ம வந்து அதெல்லாம் சர்வை பண்ண முடியும். ஸோ அதனால என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பிரீத் பண்றதுக்கு ஹெட்ன்றது அவசியமே இல்லை. ஸோ லிட்டில் ஹோல்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் on each of their body segments, since they are not dependent, so அதுக்கு மவுத் பார்ட்ஸோ இல்ல ஹெட் பார்ட்டோ டிபெண்ட் பண்ணவே இல்லை, எஸ்பெஷலி பிரீத்திங்க்கு. அண்ட் தென் சர்க்குலேட்டரி சிஸ்டம்க்கும் அழகா கொடுத்துருக்காங்க. the cockroaches dies later due to starvation. ஏன்னா கண்டிப்பா ஸ்டார்வேஷன்ல இறந்து போயிடும். எந்த ஒரு அனிமல் அந்த மாதிரி ஸ்டார்வேஷன்ல மோர் தென் சம் பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறமா வந்து ஸ்டார்வேஷன் இல்லாம இறந்துருவாங்க. அதே மாதிரிதான் காக்ரோச்சும். ஏன்னா ஸ்டார்வேஷன் அது சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மவுத் பார்ட்ஸ் வேணும். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா மவுத் பார்ட்ஸ் தேவைப்படும். ஆனா மவுத் பார்ட்ஸ் இல்லாத ஒரு ரீசனால பசியினாலே வந்து இறந்துருவாங்க. ஸ்டார்வேஷன்னா கொலைப்பட்டினி கொலைப்பசின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நம்ம வந்து ஸ்டார்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டியூ டு ஸ்டார்விங் தே டை. A cockroach, so இது ஒரு fact, a cockroach can hold its breath for 45 minutes. So நம்மளால ஹியூமனால மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 1 to 1.5 minutes or maximum 2 minutes வரைக்கும் தான் நம்மளால வந்து ஹோல்ட் பண்ண முடியும்.
அதுவும் தண்ணீர் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளால மேக்ஸிமம் 1.5 minutes ஆர் மேக்ஸிமம் 2 தான் நம்மளால இது பண்ண முடியும். பட் இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 45 minutes வரைக்குமே இதெல்லாம் ஹோல்ட் பண்ணுன்றாங்க. அண்ட் கேன் ஈவன் சர்வைவ் பீயிங் சப்மர்ஜ்ட் அண்டர் வாட்டர் ஃபார் half an hour. So it is also one of the very interesting fact. They hold their breath often to help regulate loss of water. எதுக்காக வந்து ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடியில இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் லாஸ் ஆகாம பாத்துக்கும். அட் த சேம் டைம் ரெகுலேட் பண்ணும், மெயின்டைன் பண்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. The next one is excretory system. Excretory system in cockroach. So excretion already நம்ம எர்த்வார்ம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். excretory system பாத்தீங்கன்னா the removal of waste products, the removal of nitrogenous waste products. நைட்ரஜன் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டேர்ம். ஸோ நம்ம எக்ஸ்கிரீஷன் நீங்க இன்கேஸ் வாட் இஸ் எக்ஸ்கிரீஷன் ஒரு டெஃபினேஷன் கேட்டா கூட நீங்க ரிமூவல் ஆஃப் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் அன் அனிமல் பாடி நீங்க கொடுத்தாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிரும். பிகாஸ் அதுக்கப்புறம் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் எதெல்லாம் நம்ம சொல்லலாம், அமோனியா, யூரியா அண்ட் யூரிக் ஆசிட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ டெஃபினிஷன் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் முக்கியமானது. இந்த இடத்துல எப்படி நமக்கு வந்து கிட்னி நம்ம எர்த்வார்ம் சொல்லும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதே மாதிரி எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ஆஃப் காக்ரோச் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் இதுல இருக்கக்கூடிய ஆர்கன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மால்பிஜியன் டியூபஸ். ஸோ எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்க்கு உங்களோட டெக்ஸ்ட் புக்ஸ்ல எந்த ஒரு கிளியர் கட்டான ஒரு பிக்சர்ஸ் ஆர் இமேஜஸ் டயக்ராம் எதுவுமே கொடுக்கல. பட் நான் வந்து ஒரு கூகுள்ல இருந்து சர்ச் பண்ணி ஒரு இமேஜ் தான் கொடுத்துருக்கேன். யூ கேன் கிளியர்லி see that. So malpighian tubules are the main excretory organ of cockroach. So நம்ம காக்ரோச் நம்ம சொல்லும் போது மெயினா சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா malpighian tubules. So this is the excretory organ which help in eliminating the nitrogenous waste. See here the nitrogenous waste from the body in the form of uric acid. So ammonia, urea and uric acid, the three forms la வந்து nitrogenous waste products இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். அது எஸ்பெஷலி யாருக்கு யூரியா இருக்கும், யாருக்கு அமோனியா இருக்கும், யாருக்கு யூரிக் ஆசிட் இருக்கும்ன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ யூரிக் ஆசிட் எஸ்பெஷலி யாருக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ், மேஜரா பேர்ட்ஸ் இன்செக்ட்னா அதிகமாவே இருக்கும். ஸோ யூரிக் ஆசிட் இன்செக்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. காக்ரோச்சஸ் எக்ஸ்கிரீட்ஸ் யூரிக் ஆசிட், ஸோ இட் இஸ் யூரிகோடெலிக். இது யூரிக் ஆசிட் எக்ஸ்கிரீட் பண்றதுனால இது என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா யூரிகோடெலிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், நம்ம யூரிகோடெலிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரிகோடெலிசம். ஓகே, யூரிகோடெலிசம். இன் அடிஷன் ஃபேட் பாடி, நெஃப்ரோசைட்ஸ், கியூட்டிக்கிள், யூரிகோஸ் கிளாண்ட் ஆர் ஆல்சோ எக்ஸ்கிரீட்டரி இன் ஃபங்க்ஷன். ஸோ எப்படி வந்து நம்ம இதுக்கு பிஃபோரா நம்ம வந்து ஒரு சென்சரி ஒரு நர்வஸ் சிஸ்டம் நம்ம சொல்லும் போது சில அக்சசரி சென்ஸ் ஆர்கன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, மேக்சிலா, ஆண்டனா, மேண்டிபிள், லேபியல், ஏனல் செர்ஸ், இதெல்லாமே ஒரு அசசரி சென்ஸ் ஆர்கன் அப்படின்னு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி இது எக்ஸ்கிரீஷன்ல இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் மால்பிஜியன் டியூபஸ் தவிர்த்து அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்கிரிட்டரி ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது. அதுலதான் ஃபேட் பாடி, நெஃப்ரோசைட்ஸ், கியூட்டிக்கிள் அண்ட் யூரிகோஸ் கிளாண்ட்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த மால்பிஜியன் டியூபஸ் ஆர் தின், லாங், filamentous and yellow colored structures attached to the junction of midgut and hindgut. So the malpighian tubules எங்க தான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம் நம்ம சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு filament மாதிரி ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ல நான் உங்களுக்கு சொல்லி அது நீங்க நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்திருப்பீங்க. So that is nothing but malpighian tubule. இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா yellowish கலர்ல இருக்கு, தின்னா தான் இருக்கும், ஆனா லென்த்தியா இருக்கு, பட் filamentous-ஆ இருக்கு. இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிட்கட் அண்ட் ஹைண்ட்கட். ஸோ நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம்லேயே ஃபோர்கட், மிட்கட், ஹைண்ட்கட் நம்ம 3-ஆ கிளாஸிஃபை பண்ணியிருந்தோம். அதுல வந்து மிட்கட்க்கும் ஹைண்ட்கட்க்கும் இன்பிட்வீன்ல தான் மால்பிஜியன் டியூபிள்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ there are about 100 to 150 in number and are present in 6 to 9 bundles. ஸோ கிட்டத்தட்ட அதோட பண்டில்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 to 9 பண்டில் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கு. அதுல மொத்தமா சேர்க்கும் போது கிட்டத்தட்ட நியர்லி வந்து ஒரு 100ல இருந்து 150 நம்பர் வரைக்கும் ஃபிலமெண்ட் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு அப்பியரன்ஸ் தெரியுது. So let me show that diagram. See here. இதே மாதிரிதான். ஸோ இதே மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் அதுல இருந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட மெக்கானிசம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 100ல இருந்து 150 வரைக்கும் இருக்கு.
6 to 9 bundles வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, 6 to 9. I think it may vary from gender to gender, like male ko female ko maybe change ஆகலாம் 6 to 9 bundles அப்படின்னு நினைக்கிறேன் நானு. And we will continue in the next session, students. Thank you.